இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் டிப்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடுகள்லையுமே எல்லா லேடீஸ்க்கும் இது ஒரு பிரச்சனை தான். எப்போவுமே நம்ம பருப்பு வேக வைக்கும்போது விசில் வந்தவுடனே அடுப்பே பொங்கி நாஸ்தி பண்ணிடும். இனிமேல் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு சிம்பிளான டிப்ஸ். அடுப்பில் பருப்பு, மஞ்சள் தூள், ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டுருங்க. பருப்பு கூடயே போட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி எப்பவும் போல் விசில் விட்டு எடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். ஆனால் அடுப்பு ஃபுல்லாக பொங்கிட்டு இருந்த பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும்தான் பொங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஸ்பூனை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பார் வைங்க. அப்படியே வச்சிடாதீங்க, வீட்டில் இருக்கவங்க பயந்துருவாங்க. என்னடா சாம்பாருக்குள்ளே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குமே, இப்போ என்னமோ ஸ்பூன் இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. இதே மெத்தடில் தான் நான் செகண்ட் டைமும் பருப்பு வேக வச்சேன் ஸ்பூன் போட்டு. ஆனால் ஒரு ட்ராப் கூட லீக்கே ஆகலை. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை உங்களுக்கு யூஸ் ஆகும். அதோட மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.